ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். இன்றைய கலையெடுத்தலில் மீண்டும் ஆசிரியர்களின் தவறால் மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை பற்றியே கலந்துரையாட உள்ளேன். சென்ற வாரமும் ஆசிரியர்களை பற்றியே கதைத்திருந்தேன். ஆகவே அதற்கு தலைப்பிட்டிருந்தேன் டீச்சர்ஸ். ஆகவே இது டீச்சர்ஸ் 2. ஆகவே எனக்கு ஞாபகம் இருக்கும் விஷயங்களை நான் கண்ணால் கண்டவையும் அனுபவித்தவையும் தொடர்ச்சியாக டீச்சர்ஸ் 3, டீச்சர்ஸ் 4 என வெளியிட உள்ளேன். அதன்படி இன்று ஆசிரியை பற்றிய 2வது கலையெடுத்தல் வெளியிடுகிறேன். இந்த சம்பவத்தை நான் முழுமையாக சொன்ன பின் நீங்களே என்னென்று உணர்ந்து கொள்வீர்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் அல்லது 8 வருஷம் இருக்கும் என நம்புகிறேன். என்னிடம் படித்த ஒரு மாணவர், அவருக்கு அப்பொழுது 4 பாடமோ 3 பாடமோ ஒன்று ஞாபகம் இல்லை, 3 பாடம் என்று தான் நம்புகிறேன். அவருக்கு முழு பாடமும் ஏஎல்எல் காமர்ஸில். அவர் ரிசல்ட்ஸ் வந்த அன்று என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தன்னுடைய ரிசல்ட்ஸை எனக்கு கூறிவிட்டு சென்றிருந்தார், மிக சந்தோஷமாக. பின்னர் 2 நாள் கழித்து அல்லது 2-3 நாள் கழித்து மீண்டும் எனது இன்ஸ்டியூட்டுக்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என கூறி, நான் வகுப்பில் இருக்கின்றேன் என்று சொன்னாலும் இல்லை சாரை சந்திக்க வேண்டும் என்று வகுப்புக்கே வந்துவிட்டேன். வந்துவிட்டு அவர் என்னிடம் உரையாடும் போது அவரை கவனித்தேன். அவருடைய ஒரு விரலை இவ்வாறு வைத்துக்கொண்டு, சார் எனக்கு ஒரு பிரச்சனை என்று கனதரம் சொல்லுகின்றார். அப்போ நான் கேட்டேன், தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார் எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால் அவரால் ஐடென்டி பண்ண முடியவில்லை. அப்போ எனக்கு ஓரளவுக்கு அவருடைய நிலை புரிந்து விட்டது. பின்னை வகுப்பை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு இன்னொரு மாணவர் இல்லாமல் இருந்த சிறிய வகுப்பரை அழைத்து சென்று என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டேன். அவர் கீழே குனிந்தவாறு அவர் பிரச்சனையை அடையாளப்படுத்துகிறார் இல்லை, தனக்கு ஒரு பிரச்சனை என்று மட்டும் திருப்பி திருப்பி கூறுகின்றார். ஆகவே அவர் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கின்றார் என்பதை என்னால் புரியக்கூடியதாக இருந்தது. அப்போ அவரை நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் பின்னேறம் உங்கள் அந்த வீட்டை சந்திக்கின்றேன். அவர் கோபம் வந்த மாதிரி கதைத்தார். சார், உங்களை நான் மரியாதை வைத்துள்ளேன், இந்த வீட்டை வாரதெல்லாம் வச்சுக்கொள்ள வேண்டாம், இஞ்சியே நான் சொல்லிட்டு போகிறேன் என்றார். அப்போ சொல்லுங்கள் என்றேன். ஆனால் அவரால் பிரச்சனையை அடையாளப்படுத்த முடியவில்லை. அப்போ அவரை ஒரு மாதிரி சமாளித்து கதைத்து அனுப்பிவிட்டு அவருடைய பேர் என்னென்று கேட்டுட்டு எங்களுடைய அனுமதி தனியாக கல்வி நிலையத்தில் அனுமதி வரும்போது ஒரு விண்ணப்ப படிவனை நிரப்பியிருப்பார்கள். அதில் போய் அவருடைய அட்ரஸை பார்த்தேன். மானிப்பாய் என்று ஒரு ஒழுங்கேற பேர் ஏதோ ஒன்று போட்டிருந்தது. ஆனால் நாங்கள் ஒரு கடைசியாக வைக்கும் பரீட்சைக்கு இன்னொரு படிவம் எடுத்திருப்போம். அதில் பார்த்தேன் மானிப்பா தான் வேறு ஒரு வீதி போட்டிருந்தது. அப்போ குழப்பமாகிவிட்டது. இருப்பினும் நான் மானிப்பையை சேர்ந்த இன்னொரு ஃப்ரெண்டையும் அழைத்து கொண்டு அவரையும் அழைத்து கொண்டு மாலை அவருடைய அட்ரஸை தேடி போனோம். அது 2 அட்ரஸ் இருக்கிறதுக்கு காரணம், அது ஒரு வீடு தான். ஆனால் முதல் இராணுவம் யாழ்ப்பாணத்தை பிடிக்க முதல் இருந்த அல்லது பிடித்து அதில் பக்கத்தில் கேம்போட முதல் இருந்த ரோட்டை குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த வீதியினால் அவர்கள் வீட்டுக்கு போக முடியாதனால், இராணுவ முகாம் இருப்பதனால் இன்னொரு வீதியை போட்டிருக்கின்றார். எப்படியோ அவற்றை வீட்டை போய்விட்டோம். மிக வறிய குடும்பம். ஆகவே போய் கூப்பிடும்போது அவர் ஒரு கொட்டில் அமைக்கப்பட்ட 2 கொட்டில்கள் இருந்தன. ஒரு கொட்டில் இருக்கும் கதவினால் எட்டி பார்த்து விட்டு என்னை கண்டு விட்டார். சார், உங்களை வீட்டை வர வேணாம் என்று சொன்னான்னு சொல்லிக்கொண்டு ஏதோ பொறுத்து கொண்டு வீட்டுக்குள் போய்விட்டார். பின்னால் நாங்கள் அவருடைய அம்மாவை கூப்பிட்டு கதைத்தோம். கதைக்கும்போது அவரும் சொன்னால் அவர் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கின்றார். விடிய வீட்டுக்கு வந்த ஒருவருக்கு அடிக்க போய்விட்டார். இது 2-3 நாள் நடக்கின்றது. அப்போ என்ன காரணம் என்று கேட்டேன். அவர்கள் சொல்லுவார், அவைக்கு புரியவில்லை.
மிக வறிய குடும்பம். பின்னர் அவதானித்த போது அவருடைய தமக்கையும், அதாவது அவருடைய அக்காவும் என்னிட படித்திருந்தார். அவர் யூனிவர்சிட்டியில் அப்போது படித்து கொண்டிருக்கின்றார். படிக்கவில்லை, ஒரு பேங்கில் வேலை செய்வார் பட்டம் எடுத்த பின். ஆகவே அவர் மிக வறுமையான குடும்பம். அப்போ என்ன பிரச்சனை இருக்கும் என எனக்கு கண்டுகொள்ள முடியவில்லை. பின்னர் அவரிடமே கதைத்து பார்ப்போம் என்று கதைத்து பார்த்த இடத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்று, அவர் படித்தது மேனிப்பா ஹிந்து காலேஜ் என்று குறிப்பிட்டார். அந்த ஏரியாவை சேர்ந்த போய் தான் அவர். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்த சாதி பிரச்சனை, அந்த சாதி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இது ஏன் கதைக்க வேண்டிய எனக்கு ஞாபகம் வந்தது என்றால், 2-3 நாளைக்கு மேல் ஐபிசியில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போய் கொண்டிருந்தது. அதனால் இது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் என யோசித்தேன். அது என்ன நடந்திருக்கின்றால், இந்த தமிழ் மக்களால் கூறப்படுகின்ற சாதி குறைந்தவர்கள் என்று கூறப்படுகின்ற, இதை நான் அக்செப்ட் பண்ணவில்லை என்று கூறப்படுகிற அந்த பாடசாலைகளிலும் அவரை ஒதுக்கியே வைத்திருந்திருக்கிறார்கள். சாதி குறைந்த என்றவர்கள் கருதியதால் ஆசிரியரை கவனிப்பதில்லை, அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில்லை, உனக்கும் படிப்புக்கும் சரி அப்பாட வேலையை பார் என்று தான் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த உடுப்பு துவைக்கும் வேலை செய்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் தகப்பன். அப்படி பேசி ஒதுக்கி இருக்கு. அதே ஏரியாவை சேர்ந்த பாடசாலை எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. மேனிபேக்கிண்டு கொடிச்சோன்ற பெரிய பாடசாலை, அந்த ஏரியாவில் இருக்கும் மாணவர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் இப்படி ஒதுக்கி வச்சிருந்தது பெரிய அதிசயமாக இருந்தது. ஆனால் அவர் எங்கள் டியூஷனை நம்பி மட்டும் படித்திருக்கிறார். அவருக்கு 3A வந்தபடியினால் அதற்கு பின்னர் அங்கு பாராட்டு விழா நடந்துள்ளது. எல்லா ஆசிரியரை கூப்பிட்டு கை கொடுத்து கட்டிக்காரன் என்று பாராட்டி விழாவில் வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த மாணவனுடைய மைண்டில் ஒரு முரண்பாடு தென்பட்டிருக்கின்றது. இதுவரையும் தன்னை ஒடுக்கி கூடாசாதி என்று பேசினவர்கள் இப்பொழுது தூக்கி வைத்து நல்ல கட்டிக்காரப்படி எங்களோட ஸ்கூலுக்கு மரியாதை, அப்போ ஒரே ஒரு 3A எண்ணிக்கிறேன் காசுக்கு என்று பாராட்டியதை அவருடைய மூளையில் சிறு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா முந்தி இதே ஆசிரியர்கள்லாம் தனக்கு கேள்விக்கு பதிலளிக்கவில்லை, தன்னை குறைந்த சாதி என்று சொல்லி ஒதுக்கி வைத்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பாராட்டு விழா வைக்கிறார்கள். அந்த முரண்பாடு தான் அவருக்கு மன அழுத்தமாக வேறுபட்டிருந்தது. அவர் எனக்கு அதை விளங்கிவிட்டது. இப்படியே விட்டால் அவர் கடைசியாக என்ன நிலைக்கு போவார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் உடனடியாகவே அந்த வீட்டுக்கு ஒரு சிறுதொகை பணத்தை நான் கொடுத்து விட்டேன். கஷ்டம் என்றபடியினால் வந்து எங்களுடைய சம்பந்தன் கிளினிக்கில் அது சம்பந்தப்பட்ட டாக்டரிடம் அவருடைய பேரை கொடுத்து பதிவு செய்து அவருக்கு என்ன பிரச்சனை என்றும் கூறி வீட்டுக்காரரிடம் சொல்லிவிட்டு, நீங்கள் நாளைக்கு டாக்டரை புக் பண்ணியிருக்கேன், கொண்டே காட்டுங்கள். அவர்கள் பின்னர் அதை காட்டியிருக்கணும். அதுக்கு பிறகு எனக்கு தொடர்புகள் எதுவும் இல்லை. ஒரு 6-7 மாதத்துக்கு பின் அந்த மாணவன் என்னை சந்திக்க வந்தார். வந்து தனக்கு ஒரு வேலை வேணும் என்றார். அவர் யூனிவர்சிட்டி கிடைத்து விட்டார், படிக்க தொடங்கி விட்டார். நார்மலாக தான் கதைத்தார். ஆனால் அவர் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் படிக்க சொன்னார். சார் நீங்கள் வீட்டை வந்து ரெண்டு வீட்டுக்காரர் சொன்னார், ஞாபகம் இல்லை நான் வந்தது, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தனீங்களாம் சார். அந்த காசையும் அவர் திருப்பி தர முற்பட்டேன். எனக்கு இப்போ எல்லாம் ஓகே சார், பிரச்சனை இல்லை, பில்ஸ் பாவிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆகவே பின்னர் அவர் எனக்கு ஒரு வேலை வேணும் சார் சாட்டர்டே சண்டே, அப்புறம் எங்களுடைய டியூட்டரியிலேயே அவருக்கு வேலையும் கொடுத்தார். அவர் நார்மலாக தான் இருந்தேன். அப்போ சரியான இடத்தில் நான் அதை ஐடென்டி பண்ணாவிட்டிருந்தால் அவர் இப்பொழுது மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்தில் தான் அவர் இருந்திருப்பார். என்னால் அது ஐடென்டி பண்ணப்பட்டு சரியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் மூலம் கொடுக்க முடிந்தனால் அவர் தப்பி பிழைத்தார். இப்பொழுது அவர் பட்டம் எடுத்து இப்போ வேலையை விட்டு போய்விட்டார். பட்டம் எடுத்து இப்போ நல்ல ஜொப்பில் இருப்பார் என நம்புகிறேன். பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. இது என்னத்துக்கு சொல்ல வந்தேன் என்றால், அந்த மாணவருக்கு மன அழுத்தம் ஏற்படுற அளவிற்கு நிலைமையை கொண்டு வந்ததார் பாடசாலை ஆசிரியர்கள். அப்போ அந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனை எல்லோ இது, எல்லா மாணவரையும் சமனாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளை யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல இது ஒரு 8 வருஷத்துக்குள்ளே தான் இப்போவும் அந்த சாதி பிரச்சனை அவர்கள் எடுத்து செய்ததனால் ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவரை உருவாக்க வேண்டிய கடைசி கட்ட நிலைமையிலிருந்து நான் காப்பாற்றியிருக்கிறேன். ஆனால் இன்னும் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும், அவருக்கு அந்த நிலைமையை ஏற்படுத்தியதும் அந்த பாடசாலை ஆசிரியர்கள் தான், அவரை காப்பாற்றி விட்டதும் ஒரு ஆசிரியர் தான், அதாவது நான்.
ஆகவே இந்த ரெண்டு ஆசைகளோட வேறுபாடை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அவை நான் என்ன சொல்கின்றேன் என்றால், ஆசிரியர்கள் இதை பார்க்கும் இடத்து இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். எல்லா மாணவர்களும் சமமானவர்களே என்பது மிக முக்கியமானது. அவை ஆசிரியர்கள் உங்கள் நடத்தைகளை தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். எல்லா மாணவர்களும் எல்லா மனிதர்களும் சமனே. ஆகவே மீண்டும் ஒரு கலை எடுத்தலில் அடுத்த வாரமும் உங்களை சந்திப்பேன்.